வணக்கம் பிள்ளைகள். ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோல உங்களோட 5th டியூட் 5வது டியூட்ல இருக்கிற பயாலஜிக்கல் கொஸ்டின்ஸ், அதாவது பயாலஜி கேள்விகள் ஃபுல்லா நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பிறகு வர வீடியோஸ் உங்களோட கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றதா இருக்கு. ஸோ பாருங்க, இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு கேள்வி தெரியும். 13வது கேள்வி. 4 தாக்க வகைகளும் கீழ்காண மாட்டோம். ஸோ ஒரு ரசாயன தாக்கம் 4 வகையா பிரிபடும். ஒன்று ரசாயன சேர்க்கை தாக்கம், combination reaction, chemical decomposition reaction அதாவது பிரிகை தாக்கம், single displacement reaction அதாவது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதாவது இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஸோ ரசாயன சேர்க்கை தாக்கம் சொன்னா என்ன? 2 கூறுகள் உதாரணமாக AB சேர்ந்து C என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது, ஒரு மூலக்கூறு C என்ற ஒரு பதார்த்தத்தை உருவாக்குறது தான் நாங்க சேர்க்கை என்று சொல்லுவோம். அதே மாதிரி பிரிகை என்று சொல்லி சொன்னா என்ன? AB என்று இருக்கிறவரால் பிரிஞ்சு A பிளஸ் பியா மாறதான் பிரிகை தாக்கம் என்று சொல்லுவோம். செயற்கை தாக்கத்து உதாரணமாக நாங்க கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் CO2 சொல்லலாம். அதே மாதிரி பிரிகை தாக்கத்து உதாரணமாக H2O2 சொல்லலாம். H2O2 பிரிஞ்சு ஆக்சிஜனும் வாட்டரையும் தாரது சொல்லலாம். ஒற்றை இடப்பெயர்ச்சின்னு சொல்றது ஒரு ஆள் மட்டும் இடம்பெயர்வேன். உதாரணமாக நாங்க என்ன செய்யறோம்? சோடியத்தை நீர்ல கரைக்கிறேன்னு சொல்லலாம். அல்லது இதை விட சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால் கொப்பர் சல்பேட்டுக்குள்ள சிங்க போகும். சோ கொப்பர் சல்பேட்டுக்குள்ள சிங்க போட்டீங்கன்னு சொன்னா கொப்பர் டிஸ்பிளேஸ் ஆகும். அது ஒற்றை இடப்பெயர்ச்சி. அதாவது CuSO4 plus Zn is equals to CuSO4 plus Zn அங்கெல்லாம் போச்சுன்னு சொன்னா ZnSO4 plus Cu வேறு. சோ அதை ஒற்றை இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இரட்டை இடப்பெயர்ச்சி என்றது ஒரு 2 அன்னைனும் கெட்டைனையும் கொண்ட கரைசல்ல மாறி மாறி ஒரு ஆள் வந்திருப்போம். உதாரணமா AB plus CD என்றால் எப்படி வர AD plus BCயா வரும். சோ அது என்ன மாதிரியான ஏடியா இருக்கலாம், ஏசியா என்ன கம்பினேஷன்ஸ்லயும் வரும். அதை மாறி மாறி வரும். உதாரணமாக நீங்கள் இப்ப என்ன சொல்ற சோடியம் சல்பேட்டும் பேரியம் குளோரைட்டையும் போட்டீங்கன்னா பேரியம் சல்பேட்டும் சோடியம் குளோரைட்டும் வரும். சோ அந்த மாதிரி. சோ இதுல அந்த கீறிட்ட இடம் ஒரு பிளாங்கா இருக்கிற இடத்துக்கு பொருத்தமான தாக்கம் என்னன்னு கேட்டிருக்கு. சோ பிளாங்க் இல்லா இடங்களையும் பார்ப்போம். சோ A plus B C வருது. சோ ஒரு சேர்க்கை தாக்கம் வந்துட்டு. சோ அதை நாங்க போடலாம். அதே மாதிரி AB plus CDக்கு அது உண்மையில அதுல ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. அது AD plus BC வந்திருக்கணும். இருந்தாலும் இரட்டை இடப்பெயர்ச்சி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி AB plus C BC plus A வந்திருக்குது. சோ அது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் சரி. சோ இரட்டை இடப்பெயர்ச்சி டன், ஒற்றை இடப்பெயர்ச்சி டன், ரசாயன சேர்க்கை டன். சோ எது லெஃப்ட் பண்ணி இருக்கண்டா, எது விடுபட்டு இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ரசாயன பிரிகை தாக்கமா இருக்கு. சோ 4வது ஆன்சர். சோ அந்த பிளாங்க்ல அந்த கீறிட்ட இடத்துக்கு பொருத்தமான தாக்க வகை என்னவா இருக்கும்? ரசாயன பிரிகை தாக்கமா இருக்கும். உதாரணமாக நாங்க என்ன எழுதலாம்? AB அங்கால போய்க்கு AB A plus B விடுறத சொல்லலாம். 14வது கேள்வியை பார்ப்போம். இது உங்களோட ரியாக்டிவிட்டி தாக்க விதத்தோடு தொடர்புடைய கேள்வியா இருக்கு. டைனாமிக்ஸ் சேர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி பாருங்க. ஓரலகு நேரத்தில் நிகழும் துணிக்கைகளின் மோதல்களில் தாக்க வீதமானது தங்கி. சோ ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன், அதான் நாங்க தாக்க வீதம்னு சொல்லுவோம். சோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னத்துல டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டா, பெர் யூனிட் டைம்ல நிகழ்ற மாலிக்யூல்ஸ் பார்ட்டிகல்ஸுக்கு இடையில பார்ட்டிகல் கொலிஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பெர் யூனிட் டைம். சோ ஓரலகு நேரத்துல எவ்வளவு மோதல்கள், கொலிஷன் நாங்க மோதல்கள் என்று சொல்லுவோம். சோ ஓரலகு நேரத்துல இவ்வளவு மோதல்கள் நடக்குறதுல தங்கி இருக்குது ஒரு பொருள தாக்க வீதம். சோ மேற்குறித்த நிகழ்வு தொடர்பான கூற்றுக்கள் கீழே தரப்பட்டிருக்கு பாருங்க. சோ ஓரலகு நேரத்துல நிகழும் துணிக்கைகளோட மோதல், அதாவது மோதல்கள் அதிகரிச்சுட்டா, கொலிஷன்ஸ் அதிகரிச்சுட்டா தாக்க வீதம் அதிகரிக்கும். அதே மோதல்கள் குறை, துணிகளுக்கு இடையிலான மோதல்கள் குறைஞ்சுதா தாக்க வீதம் குறை. சோ கூற்ற பாருங்க, தாக்கைகளோட செறிவு அதிகரிக்கும் போது துணிக்கைகளுக்கு இடையிலான மோதல் வீதம் அதிகரிக்கும். 100% சரி. சோ நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள்ள தாக்கைகளோட செறிவை கூட்டினீங்கன்னா, உதாரணமாக ஒரு 10 மூலக்கூறுகள் இருக்க வேண்டிய இடத்துல 100 மூலக்கூறுகளை போட்டீங்கன்னா தாக்கில செறிவு அதிகரிச்சுட்டு, அப்ப தாக்கத்துல அந்த துணிக்கைகளுக்கு இடையிலான மோதல்கள் நிகழக்கூடிய நிகழ்தகவு அதிகரிக்கும். அப்ப அதனால மோதல் வீதம் அதிகரிக்கும்.
ஸோ அந்த ப்ராபபிலிட்டி அதிகரிக்க அந்த கொலிஷன் ரேட்டும் கூட, ரேட் ஆஃப் கொலிஷனும் கூடிச்சென்றா எங்களோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கூடும். ஸோ ஏ கூற்று சரி. அதைத்தான் நாங்க இன்டெரக்டா சொல்றோம், செறிவு அதிகரிக்க தாக்க வீதம் அதிகரிக்குது. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் லைட்டா ஏ லெவலோட தான், ஆனா 100% ஏ லெவல் இல்ல, ஓ லெவல் பேசிக் இருக்கு. இது ஓ லெவல் தான். ஆனா இங்க என்ன புதுசா ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அந்த மோதல் என்ற அந்த கொலிஷன்ஸ்ன்றதை உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கு. ஊடக வெப்பநிலை குறைக்கப்படும் போது தாக்கி துணிக்கைகளுக்கு இடையிலான மோதல் வீதம் குறையும். 100% சரி. ஸோ ஊடக வெப்பநிலை குறையக்கு நடக்கும் என்று சொல்லிச்சுன்னா, ஒரு ஒவ்வொரு துணிக்கைகளுக்கு, அதாவது மூலக்கூறாக துணிக்கையாகும், ஒவ்வொரு துணிக்கைகள்லையும் இருக்கிற சக்தி வந்து அந்த துணிக்கைகளோட இயக்க சக்தி எதுக்கு நேர்வீத சமனா இருக்குமெண்டா, எதோட தொடர்புடையதா இருக்குமெண்டா அந்த வெப்பநிலையோட. சோ வெப்பநிலையை நாங்க குறைச்சோம் என்றால் அது இயக்க சக்தி குறை. அப்ப அது இந்த பவர், அதாவது அது இந்த ஃபைட்டிங் பவர் குறை. வெப்பநிலையை கூட்டம்டா இயக்க சக்தி கூடும். சாதாரண வெப்பநிலையை கூடேக்க இயக்க சக்தி கூடுறபடியால துணிக்கைகளுக்கு இடையிலான, மூலக்கூற்று துணிக்கைகளுக்கு இடையிலான தாக்கம் அதிகரிக்கும். அந்த தாக்கம் நீங்க சொல்றது அந்த மோதல், அந்த கொலிஷன்ஸ் கூடும். சோ கூடுறதால என்ன செய்யும், தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆனா இங்க கேள்வி இல்ல, வெப்பநிலை குறைக்கப்படுறதால மோதல் வீதம் குறையும். சோ என்ன இன்டிரெக்டா என்ன குறையும், தாக்க வீதம் குறையும். சோ பி கூற்றும் சரி. சி கூற்ற பாருங்கோ, தாக்கிகளின் தொடுகை மேற்பரப்பு, அதாவது சர்ஃபேஸ் கண்டெக்ட், அதாவது கண்டெக்ட்ல இருக்கிற சர்ஃபேஸை வந்து நீங்க அதிகரிச்சிருக்கீங்கன்னால் உண்மையில என்ன நடக்கும், கொலிஷன்ஸ் கூடும், துணிக்கைகளுக்கு இடையிலான மோதல் வீதம் அதிகரிக்கும், தாக்க வீதம் அதிகரிக்கும், இங்க தொடுகை மேற்பரப்பு அதிகரிச்சு. ஆனா கூற்றுல என்ன சொல்லிருக்கு, மோதல் வீதம் குறைதல். சோ அந்த கூற்று பிழை. சோ ஏ கமா பி கூற்று சரி. சோ 14வதுக்கு முதலாவது ஆன்சராக. அடுத்தது ஈஸியான ஒரு கேள்வி. பிவிசி உற்பத்தியில் பயன்படும் எதினின் பெறுதி. சோ பிவிசி என்ற பொலிவைனைல் குளோரைட். சோ அதுல எது பயன்படுதுன்னா ஆப்வியஸா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மூன்றாவது ஆன்சர் குளோரோ எதின். CH4 பதிலா என்ன வந்திருக்குது, சாரி C2H4க்கு பதிலா என்ன வந்திருக்கு, C2H3Cl வந்து. சோ C2H4 அது எதின், C2H3Cl அது குளோரோ எதின். நாட் குளோரோ எதின் என்று சொல்றது CCl4, C2Cl4, அதாவது ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு பதிலா Cl பிரதியிடப்படுறது. அடுத்த கார்பன் நாட் குளோரைட் தான் CCl4. நான் மாறி சொல்லிட்டேன், திருப்பி குழப்பினா பாருங்க. நாட் குளோரோ எதின்ன்றது C2Cl4, கார்பன் நாட் குளோரைட்ன்றது CCl4. சோ குளோரோ எதின்ன்றது C2H3Cl, அதாவது ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா Cl பிரதியிடப்பட்டிருக்கு. எதின் என்று சொல்றது C2H4. சோ பிவிசி உற்பத்தியில பயன்படுற எதின் பிரதி என்ற டெரிவேட்டிவ் ஆஃப் எதின் என்று சொல்றோம். எதின்ல இருந்தா நாங்கள் அந்த குளோரோ எதினை எடுப்போம். அதுதான் எதின் பிரதி என்று சொல்றோம். சோ 15க்கு மூன்றாவது ஆன்சரா வரும். அடுத்தது கேட்டிருக்கு மெக்னீசியத்தின் இலத்திர நிலை அமைப்பு. சோ மெக்னீசியம் நியம முறையில குறிப்பிடப்பட்டிருக்கு. மேல திணிவண்ணும் கீழே அணுவண்ணும் கொடுத்துருக்கு. சோ இலத்திர நிலை அமைப்புல நீங்க பார்க்க வேண்டியது, அந்த ஓட்ல, அதாவது ஒவ்வொரு ஓடுகள் இங்க முதலாம் ஓடு, இரண்டாம் ஓடு, மூன்றாம் ஒரு பேலன்ஸ் ஷெல்லையும் எவ்வளவு மேக்சிமம் எலக்ட்ரான் நிரம்பேலுமோ அது வரைக்கும் நிரப்பிட்டு எக்ஸஸ் ஆவார் எலக்ட்ரானை அடுத்த ஷெல்லுக்கு போடும். சோ எப்பவுமே இப்போதைக்கு நீங்க படிக்கிறதுல முதலாவது பேலன்ஸ் ஷெல்ல 2 தான் மேக்சிமம் நிரம்பலாம், இரண்டாவதுல 8 நிரம்பலாம், மூன்றாவதுலயும் 8 நிரம்பலாம், நாலாவது இப்போ நீங்க கல்சியம் வரைக்கும் படிக்கிறபடியால இப்போதைக்கு 2 தான். சோ நாலாவது விடுவோமே, மூன்றாவதுல வந்து 8 தான் நிரம்பலாம் மேக்சிமம். சோ அப்ப நீங்க இப்ப என்ன செய்றீங்க, அப்ப இல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, அப்ப 12வது கேள்வி. சோ 12வது, அதாவது மெக்னீசியத்தின் அணுவண்ண பார்த்தோம்னு சொன்னா அது வந்து 12 இருக்கு. சோ 12 அணுவன் வந்து எதுக்கு சமனா இருக்கும், இது ஒரு நடுநிலையானு. இந்த மெக்னீசியம் மட்டும்தான் கொடுத்துருக்கு, 2+ என்ற ஒன்றும் கொடுக்கல. சோ நடுநிலை அளவுல இலத்திரன்களோட எண்ணிக்கை, புரோத்திரங்களோட எண்ணிக்கை எல்லாம் சமனா இருக்கும் அணுவன். சோ அட்டாமிக் நம்பருக்கு எது ஈக்குவலா இருக்கும்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவலா இருக்கும். இது ஒரு நியூட்ரல் ஆட்டம் விட்டு சொல்ல முடியாத நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கும். சோ மெக்னீசியத்துல 12 இலத்திரன் இருக்கு. சோ அது எப்படி இலத்திரன் நிலையம் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுவீங்கடா, சரியான ஆன்சர் இரண்டாவதா வரும், 282. முதலாவது 2 தான் மேக்சிமம் நிரம்பலாம். சோ 2 போட்டாச்சு. இப்ப மிச்சம் 10 இருக்குது. அதுல இரண்டாவது வேலன்ஸ் ஷெல்ல 2 தான் மேக்சிமம், சாரி 8 தான் மேக்சிமம் நிரம்பலாம். சோ 8 போட்டீங்க, மிச்சமா இருக்க 2 மூன்றாவதுல போட்டீங்க. சோ 282. சோ 16க்கு இரண்டாவது ஆன்சரா வருது. அடுத்தது பாருங்க,
சில்வர் பிளேட்டிங், அதாவது வெள்ளி முடாமுடல் சொல்றது ஒரு பொருளுக்கு மேல வெள்ளி பூச்சு பூசுறதுக்கு என்ன மின்பகு பொருள் பயன்படுத்தும். சோ மின்முலாமுடல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. மின்முலாமுட செயல்முறையில நாங்க அதாவது எலக்ட்ரோ பிளேட்டிங்ல நாங்க யார பிளேட் பண்ண போறோமோ, அதாவது ஒரு நெயில் ஒரு இரும்பானிய பிளேட் பண்ண போறோம்னா அந்த பிளேட் பண்றவரை கதோட்டா வச்சிருப்போம். அதே மாதிரி நாங்க என்ன டாப்பிங் என்ன மேல பிளேட் பண்ண போறோம், என்ன சில்வர் பிளேட் பண்ண போறோம்டா சில்வரை அனோடா வச்சிருப்போம். அல்ல கோல்டு பிளேட் பண்ண போறோம்டா கோல்டு பிளேட், அதாவது பொன் தகட நாங்க அனோட்டா வச்சிருப்போம். அந்த எலக்ட்ரோலைட், அதாவது அந்த மின்பகு பொருள் அந்த கரைசல் நாங்க என்னத்தை பாவிக்கணும்டா அந்த அனோடுண்ட, அதாவது அனோட்ல ஒரு மூலகம் இருக்குது, அனோட்ல ஒரு உலோகம் இருக்குது, அந்த உலோகத்துண்ட உப்பு கரைசல் salt solution of anodic metal, அதாவது அனோட்ல என்ன மெட்டல் இருக்குதோ அதுண்ட உப்பு கரைசலை தான் பாவிப்போம். சோ வெள்ளி முடாமுடல்ல நாங்க அனோடா வந்து வெள்ளிய பாவிக்கிறபடியால அதுண்டே சொல்யூபிள், அதாவது அந்த நீர்ல கரையக்கூடிய எந்த ஒரு உப்பையும் பாவிக்கலாம். ஆனா நாங்க பொதுவா பிளேட்டிங்ஸுக்கு சயனைட்ஸ் தான் பாவிப்போம், சயனைட் உப்புக்கள் தான் பாவிப்போம். சோ 17வது கான்செப்ட் முதலாவதா சில்வர் சயனைட், வெள்ளி சயனைட் தான் சில்வர் பிளேட்டுக்கு, அதாவது வெள்ளி முலாமுடலுக்கு நாங்க பயன்படுத்துற மின்பகு பொருள். இதே நாங்க பொன் முலாமுட போறோம்னு சொல்லி சொன்னா நாங்க பொன் சயனைட்டை பாவிக்கலாம், அதாவது கோல்ட் சயனைட்டை பாவிக்கலாம். அதே நாங்க கொப்பரை முலாமுட போறோம்னா நாங்க கொப்பர் சல்ஃபேட்டை பாவிக்கலாம். ஆனா சோடியத்தை நாங்க முலாமுடையில சோடியம் குளோரைட் இங்க ரிலவென்ட் இல்ல. இந்த அந்த முலாமுடலுக்கு என்னத்தை நாங்க பிளேட் பண்ண போறோமோ அந்த பிளேட் இருக்கிற கட்டான்ஸ், அந்த பிளேட் கட்டான்ஸா இருக்கிற சொல்யூஷன்ஸை நாங்க பாவிப்போம். சோ 17வது முதலாவது ஆன்சரா. ஏன் நாங்கள் இப்ப கேட்கலாம், நீங்கள் ஏன் நாங்கள் ஏஜிஸ், அதாவது வெள்ளி சல்ஃபேட் பாவிக்க இல்லாத உண்டு, ஆனா வெள்ளி சல்ஃபேட் பாவிக்கிறத விட நாங்க சயனைட் ஏன் பாவிப்போம் சொல்லி சொன்னா அதுக்கு கிளியரா A லெவல்ல விளக்கம் இருக்கு, சமநிலை அதில் படிக்கிறதுக்கு. சயனைட் வந்து ஒரு செடி சர்ஃபேஸ் நல்ல ஸ்மூத்தான பிளேட்டிங்கா இருக்கு. சோ அதுக்கு தான் சயனைட்ஸ் பாவிக்கிறது. கீழுள்ள சேர்வை அயன் சேர்வை ஒன்றின் விளக்கப்படம் தந்திருக்குது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சேர்வைன்னு நாங்க கண்டுபிடிப்போம். சரியான ஈஸியான கேள்வி. 2+ இருக்குது. சோ நாங்கள் ஒமிட் பண்ணலாம் பாருங்க. அதுல 4வது உறுப்புல வந்துட்டுது, அது Na2O வரும், NaO2 இல்ல Na2O வரும். சோ முதலாவது 4வது கட் பண்ணிடலாம். கால்சியம் குளோரைட் இல்ல மெக்னீசியம் குளோரைட்ல பார்க்க வேண்டிய பாருங்க 3 ஓடு வந்திருக்குது. சோ 18 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி சொன்னா ஆப்வியஸா ஆன்சர் 18க்கு 3ஆதான் வரும், கால்சியம் குளோரைடா இருக்கு. இந்த மெக்னீசியம் சொல்லி சொன்னா 2 ஓடு தான் வந்திருக்கும். நடுவுல இருக்கிற பெட்டியில வந்து 2 ஓடு தான் வந்திருந்தா அது மெக்னீசியம் குளோரைடா வந்து. சோ அதுல 3 ஓடு இருக்கிறபடியால சோ அது கால்சியம் குளோரைடா இருக்கு. இரும்பு பிரித்தெடுப்பில் ஊதுலையில் ஏமட்டைட் தாழ்த்தலுக்கு பயன்படும் பாரி. சோ நாங்க அயன் எக்ஸ்ட்ராக்ஷன்ல அந்த ஊதுலையில வந்து நாங்கள் ஹெர்மடைட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு, ரிடக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்க என்ன வாயு பயன்படுத்தோம்னா கேள்வியிலையும் செய்திருக்கிறோம், கார்பன் ஆக்சைடு. 2வது ஆன்சரா. அடுத்ததை பாருங்க, போலாரிட்டி சம்பந்தமான ஒரு கேள்வி. பலாமர பிசின் கரையக்கூடிய 2 கரைப்பான்கள், அதாவது அந்த ஜாக்ல இருந்து வர ஜாக் லெட்டெக்ஸ், அந்த பலாமர பிசின் வந்து இன்னத்துல டிசால்வ் ஆகக்கூடிய சால்வெண்ட் தான் கிடைக்கும். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பலாமர பிசின் ஒரு போலரா நான் போலரா, நான் போலர் சொல்யூட், அதாவது முனைவற்ற கரையமா இருக்கு. சோ முனைவற்ற கரையங்கள் யாருல கரைவினம்டா முனைவற்ற கரைப்பான்களில் மட்டுமே கரைவார். அதாவது முனைவற்ற கரையம் முனைவற்ற கரைப்பானில் கரையும், முனைவான கரையங்கள் முனைவான கரைப்பான்களில் கரை. சோ ஒரு போல சால்வெண்ட்டுக்குள்ள ஒரு போல சொல்யூட் டிசால்வ் ஆகும், ஒரு நான் போல சால்வெண்ட்டுக்குள்ள ஒரு நான் போல சொல்யூட் டிசால்வ் ஆகும். சோ இங்க பலாமர பிசின் என்று சொல்றோம் நான் கரையமாக்குறதுக்கு ஒரு நான் போல, அதாவது முனைவற்ற கரையமா இருக்கிறபடியால 2 முனைவற்ற கரைப்பாங்கள் இருக்கிறபடியா 2 நான் போல சால்வெண்ட் என்னத்துக்கு இருக்கோ அந்த ஆன்சர் மட்டும்தான் நாங்க எடுக்கிறோம். முதலாவது பாருங்க, தேங்காய் எண்ணெய் மண்ணெண்ணெய் போட்டிருக்குது. சோ அதான் ஆன்சரா வரப்போ, 2மே நான் போல. சோ 20வதுக்கு முதலாவது ஆன்சரா வரும். மற்றதையும் பார்ப்போம்.
தேங்காய் எண்ணெய் அல்கஹால் வந்துட்டது, அல்கஹால்ன்றது போல சோல்வெண்ட் வராது. அடுத்ததுல நீர் வந்துட்டது, அதுவும் போல சோல்வெண்ட் வராது. அடுத்ததுல அல்கஹால் வந்துட்டு போல சோல்வெண்ட் வராது. 2, 3, 4 வராது. ரெண்டுமே நான் போலரா இருக்கிறது தான் தேங்காயில நம்ம மண்ணெண்ணெயை பயன்படுத்தி நாங்க பலாமர பீசின கரைக்கலாம். எல்லாமே நான் போலரா இருக்கு, முனை வச்சுதான் இருக்கு. 20க்கு முதலாவது ஆன்சரா வரும். 21 பாருங்கோ, இதுங்களோட அமைப்பு பற்றி குறிப்பிட கேள்வியா இருக்குது. ஆய்வுக்கூடத்தில் மாணவர் குழுவால் கீழ்காணும் கரைசல்கள் தயாரிக்கப்பட்டன. ஒவ்வொரு சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணிருக்கணும். முதலாவது சொல்யூஷனை பார்த்தோம்னா 5 கிராம் கரையம், ஒரு 5 கிராம் சொல்யூட் எடுத்து முதல்ல 50 கிராம்ஸ் 50 கிராம் நீர்ல கரைச்சு போட்டு டோட்டல் சொல்யூஷன் டோட்டல் வால்யூம் 100 கிராமா மாத்தின. சோ அது முதலாவது. அடுத்ததை பார்த்தோம்னா 20 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் அசட்டிக் ஆசிட் எடுத்து 20 சென்டிமீட்டர் கியூப் அசட்டிக் அமிலத்தை எடுத்து அதை 200 நீர்ல கரைச்சு டிசால்வ் பண்ணி போட்டு ஃபைனல் வால்யூமா 250 சென்டிமீட்டர் கியூப் கரைசல் ஆக்கி வச்சிருக்கு. அடுத்தது 5 கிராம் சொல்யூட் எடுத்து அதை 1 டெசிமீட்டர் கியூப் கரைசலுக்குள்ள கரைச்சு நாங்கள் சொல்யூஷனுக்குள்ள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதுல எது வெயிட் ஓவர் வெயிட் பெர்சன்டேஜ், அது நிறையின் கீழ் நிறை சதவீதத்தை எது தருதுன்னு சொல்லி சொன்னா ஆன்சர் முதலாவதா தான் தெரியும். முதலாவதுல பாருங்க 50 கிராம் சொல்யூட் எடுத்து 5 கிராம் சொல்யூட் எடுத்து 50 கிராம் நீர்ல கரைச்சு கடைசியா 100 கிராம் கரைசல் ஆக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நீர் இன்னும் எக்ஸ்ட்ராவா நீரை விட்டு 100 கிராம் கரைசல் ஆக்கி. சோ அங்க நாங்க கரையத்தின் திணிவு சதவீதம் W/W சொல்றோம்டா 5/100 சொல்றோம். 5/100 பேர். ஆனா அடுத்தது கனவளவுலாம் கொடுத்துருக்கு. சோ அது V/V பெர்சன்டேஜ், கனவளவின் கீழ் கனவளவு சதவீதமா தான். அடுத்தது மூன்றாவது பாருங்கோ, திணிவும் கொடுத்துருக்குது கனவளவும் கொடுத்துருக்கு. சோ அது M/B, அதாவது திணிவின் கீழ் கனவளவு சதவீதமா. கேட்ட கேள்வி என்ன, எந்த கரைசல் W/W அமைப்பை குறிக்குதென்றால் திணிவின் கீழ் திணிவு அமைப்பை குறிக்குதென்றால் நிறை சதவீதத்தை திணிவு சதவீதத்தை குறிக்குதா A மட்டும். முதலாவது ஆன்சர் 21 முதலாவது ஆன்சரா. சோ இதோட உங்களோட 5th டியூட் 5வது டியூட்ல இருந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் முடியுது. இதுல இருந்து இதுக்கு அடுத்த வீடியோ இந்த 5வது டியூட்ல பிசிக்கல் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றதா அமையும். சோ நாங்கள் இதுவரைக்கும் செய்த டியூட்ஸ்ல எல்லாம் ஒவ்வொரு விதமான இப்ப கேள்வியில் உங்களுக்கு என்ன மாதிரி வரக்கூடிய முறைகள் என்னென்ன விதத்துல வரலாம், என்னென்ன மெத்தட்ஸ்ல வரலாம், என்னென்ன டைப்ஸ்ல வரலாம் தான் நாங்க பார்த்தோம். இப்ப ஒரு டயக்ராம் டயக்ராம்ஸ கொடுத்தோம், அந்த டயக்ராம வச்சு இன்டிரெக்டா கேட்கக்கூடிய கேள்விகள் வரலாம், அல்லது இந்த மாதிரியான அமைப்பு கேள்விகள் வரலாம், அல்லது ஒரு விஷயத்த நேரடியா சொல்ல வராம சுத்தி வரைச்சு சொல்லி வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். சில கொஸ்டின்ஸ் டிரெக்டா படிச்சதை அப்ளை பண்ணக்கூடியதாக வந்திருக்கலாம். சோ அந்த மாதிரியான வித்தியாசமான மெத்தட்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதான் நாங்க இங்க செய்யுது. சோ இதுக்கு அங்கால வர பிசிக்ஸ் கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி தான் நம்ம. சோ இதோட உங்களோட 5th டியூட் பயாலஜி கெமிஸ்ட்ரி பார்ட்ஸ் முடியுது. தேங்க்யூ.